சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தரமான பிரியாணி ரெசிபி. 2 கிலோ சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சிக்கன் பர்ஃபெக்டாக குக் ஆகி பார்க்குறதுக்கும் அப்பீலிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் ரொம்ப முக்கியம். அது எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 கிலோ பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா 6 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். 2 கிலோ பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா 12 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவு பிரியாணி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் அண்ட் கீ. சீரக சம்பா அரிசிக்கு நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டும் சேர்த்து 1/2 லிட்டர். சரிங்களா? 1 கிலோவுக்கு 250 ml, 2 கிலோவுக்கு 500 ml. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெயா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ்குள்ளே போகலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசிக்கும் இந்த தேங்காய் எண்ணெயும் போட்டு பண்ணுறப்போ அதனுடைய ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பட்டை, ஏலக்காய், கிராம்பு. ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் போட்டுடுறோம். சீரக சம்பா பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கம்மியான குவான்டிட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்களாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம், எது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எந்தெந்த டைமில் எது போடணுங்கிறத தெளிவாக பார்த்து கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. சீரக சம்பா பிரியாணியை பொறுத்தளவு உங்களுக்கு அதிகபட்சமாக பெரிய வெங்காயம் தேவைப்படாது. இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி பிரியாணியோட ரெசிபியும் சீரக சம்பா பிரியாணியும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டுத்துக்குமே வேறு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். பிரியாணி செய்கிறப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்க மாட்டாங்க. வெங்காயம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம மல்லி புதினா இப்போவே ஆட் பண்ண போகிறோம். 2 கிலோ செய்கிறோம். ஸோ அதுக்கு 2 ஹேண்ட்ஃபுல் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட் எது எவ்வளோ போடணுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இதில் இருக்குது. 2 கிலோவுக்கு 250 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 3 ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு மனம் வரும் பாருங்கள். அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் 1 கிலோ 2 கிலோலாம் செய்கிறப்ப இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி வேறு லெவலாக வரும். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 10 கிராம் மிளகாத்தூள். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் சேர்த்து அரைச்ச பவுடர் நம்ம வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா புளிப்புள்ள தக்காளி சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கிலோ பிரியாணிக்கு 200 ml தயிர் ஊற்றிக்கலாம். என்ன தான் நம்ம பார்த்து பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக போடாட்டி சமையலே சொதப்பிடும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உப்பு தான். ஸோ சால்ட் ரொம்ப முக்கியம் சமையலுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பெரிய மசாலா நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம்.
பிரியாணிக்கு எப்போவுமே பீஸ் பெருசாக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 70 to 75 கிராம் பீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பீஸும் உடையாது, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். அண்ட் பார்த்திங்கன்னா சிக்கனில் ஃபுல்லாக அந்த மசாலா ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு சாட்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக வரும். அரிசி நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறமே ஊற வச்சிட்டோம். நல்லா அரிசிக்கு மேலே தண்ணி நிற்கணும். பக்கத்துலேயே நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 லிட்டர் தண்ணி. ஸோ நம்ம இப்போ 2 கிலோ, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம மெஷர் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம மெஷர் பண்ணி ஊற்றிட்டோம். அடுத்தது லெமன் ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோவுக்கு 1 லெமன், 2 கிலோவுக்கு 2 லெமன். தயிரோட புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் 1 லெமன் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. சீரக சம்பா அரிசி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, 20 மினிட்ஸுக்கு மேலே ஊறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரைன் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நல்லா மசாலா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை ஃபுல்லஸ்ட்டாக போட போகிறோம். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா சிக்கன் எல்லாமே உடஞ்சிரும். நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். அரிசி போடுறப்போ அந்த மசாலா எந்தளவுக்கு நல்லா கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணுறப்போ இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, மசாலா நல்லா கொதிக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா குக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணல. மிளகாத்தூளோட நேச்சுரல் கலர் தான் பிரியாணிக்கு வந்திருக்கு. அரிசி போட்டுட்டு ஒரு 1 மினிட்டுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அரிசி கொஞ்சம் உபரி ஆகிருக்கும். அதாவது சைஸ் வந்து நம்ம போட்டதுலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு 1 மினிட் நீங்கள் லிட்டுக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி பார்த்திங்கன்னா வந்து உபரி நல்லாவே ஆயிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். உப்பு வந்து வாயில் வச்சோன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியணும். அப்போ தான் தம் போட்டு உங்களுக்கு பிரியாணி உடைக்கிறப்ப உப்பு சரியான லெவலில் இருக்கும். காரமுமே நீங்கள் உள்நாக்கில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காரமுமே லைட்டாக தெரியணும். இப்போ நல்லா பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் மேலே பிரியாணியை தூக்கி வச்சுருவோம். மேலே லிட்டு போட்டு வெயிட்டு வச்சா மட்டும் போதும். கீழே நல்லா ஹை ஃப்ளேமில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இந்த பபிள்ஸ் வர்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக போட்டப்போ அரிசியே தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியும் மசாலாவும் சேர்ந்து மேலே வந்திருக்கு, தெரியுதுங்களா? நல்லா உபரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இது பேர் தான். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு லெவல் பண்ணி விட்டு தண்ணி லைட்டாக மேலே ஊற்றி விட்டு நம்ம வந்து தம் போட போகிறோம். ஃபைனல் ப்ராசஸ் ஆஃப் பிரியாணி மேக்கிங், அதாவது பிரியாணி மேக்கிங்கோட கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்களே பிரியாணி செஞ்சு அசத்திடலாங்க. இப்போ மேலே நான் ஒரு வெயிட் வச்சுருக்கேன், கீழே இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை சிம்மில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மினிட்டுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஹீட் நல்லா தோசைக்கல்ல ஏறிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 25 மினிட்ஸில் சூப்பரான பிரியாணி ரெடி டு சர்வ். 25 மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்களேன். ஓப்பன் பண்ணோன்னே அதனோட ஸ்மெல்லே வேறு லெவலாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக கடைசியில் தம்மை உடைச்சிட்டு நம்ம நெய் ஊற்றி விட்டே ஆகணும். ஸோ அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்டியை ஒரு சைட்லேருந்து உள்ள விட்டு மேலே திருப்பணும். அரிசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ஸோ திருப்பி அதே மாதிரி எல்லா சைடும் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்போல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. கரண்டியில் வந்து சாப்பாடு ஒட்டவே கூடாது, அப்போ தான் ரைஸ் ப்ராப்பராக குக்காக இருக்குன்னு அர்த்தம். பாஸ்மதினா தான் நீங்கள் பார்த்து திருப்பணும்.
சீரக சம்பா பிரச்சனை இல்லை, நல்லா கீழே விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பீஸுமே நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா ஓப்பன் பண்ணோன்னு கமகமன் மணக்குதுங்க. நான் சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க, நீங்கள் வீட்டில் செஞ்சு தம்மோடச்சு அதுக்கப்புறம் பிரியாணியை ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீரக சம்பா அரிசியில் ஒரு தரமான சுவையான பிரியாணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சிக்கன் 65 தான். இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி தம் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 ட்ரை பண்ண போகிறோம். எந்த ஃப்ரை ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு பீஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க.